வணக்கம். ஒரு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலாக செக் பண்ணுறதுக்கு முக்கியமான மெட்ரிக்ஸ்னால் அது பிஇ ரேஷியோ சொல்லுவோம். அந்த பிஇ ரேஷியோ வச்சு அந்த ஸ்டாக்கு லாங் டேர்முக்கு நல்லா மேலே போகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியும். அந்த பிஇ ரேஷியோக்குன்னு சில அளவுகோல் எல்லாமே இருக்குது. இது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கிறதுக்கு பிஇ ரேஷியோ பயன்படுத்துவோம். ஆனால் நிஃப்டியோடைய பிஇ ரேஷியோ வச்சு மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா முடியாதா? நிஃப்டியோடைய பிஇ ரேஷியோனா என்ன, அது எதுக்கு பயன்படும், அதோட மேட்ரிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னால் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீரோதோட டிமேட் அக்கௌண்ட்டை ஜீரோதோடைய தமிழ்நாடு பார்ட்னராக இருக்கக்கூடிய எங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணிக்கலாம். சீக்கிரம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஏதோ ஒரு லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஜீரோதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். அங்கே ஜீரோதா தமிழ்நாடு அட்ரஸ் இருக்கும். அங்கே ஃபோன் பண்ணி உங்கள் சந்தேகங்கள் கேட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். சரி, இந்த நிஃப்டி பிஇ ரேஷியோனா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ பிஇ அப்படின்னாலே ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்கே நிஃப்டியில் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிஃப்டி இண்டெக்ஸோடைய பி ரேஷியோனா அந்த இண்டெக்ஸில் இருக்கிற 50 கம்பெனிஸோடைய மொத்த மார்க்கெட் ப்ரைஸை அதோடைய ஏர்னிங், அதாவது ப்ராஃபிட் பர் ஷேருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அளவு தான் நம்ம நிஃப்டியோடைய பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி பிஇ ரேஷியோனா என்னங்கிறது நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எல்லாருக்கும் பிஇ ரேஷியோனா என்னன்னு தெரியும். ஸோ நிஃப்டியிலேருந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதோட கால்குலேட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கலாம். ஸோ ரொம்ப இந்த கால்குலேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி அந்த பிஇ ரேஷியோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கும். எங்கே அந்த பிஇ ரேஷியோ செக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். சரி, ரொம்ப முக்கியமாக இப்போ இந்த நிஃப்டியோட பிஇ ரேஷியோ எதற்கு பயன்படும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அண்டர் வேல்யூடாக இருக்கா அல்லது ஓவர் வேல்யூடாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு நிஃப்டியோட பிஇ ரேஷியோ நம்மளுக்கு பயன்படும். ஸோ இதை மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டை அடுத்து உடனே என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஆனால் லாங் டேர்முக்கு என்ன ஆகலாம் அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு இந்த நிஃப்டியோட பிஇ ரேஷியோ நம்மளை ஹெல்ப் பண்ணும். இந்த பிஇ ரேஷியோக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது. அந்தந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா ஓவர் வேல்யூடோ அண்டர் வேல்யூடோ இருக்கலாம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம், குறைவாக பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு ரூல் இருக்குது. ஸோ டேட்டாஸ் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி நிஃப்டியோடைய பிஇ ரேஷியோ எந்தெந்த ரேஞ்சில் இருக்கும் பொழுது எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேல வைக்கிறேன். அதை பார்க்கும் பொழுது இப்போ கரண்ட்டில் இருக்கிறதோட நம்ம கம்பேர் பண்ணி அடுத்து லாங் டேர்முக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் உதவலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டியோடைய பிஇ ரேஷியோ 14லேருந்து 16 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது வெரி ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி பிஇ ரேஷியோ அந்த 14லேருந்து 16 இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரேஞ்சஸில் இருக்கும் பொழுது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு அதை பேஸ் பண்ணி நடந்த ஹிஸ்ட்ரியோடைய கால்குலேஷன், அதை பேஸ் பண்ணி ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்துச்சோ அதோடைய தகவல்களின் அடிப்படையில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது கம்பல்சரி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அது வாய்ப்பும் இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது 17லேருந்து 20 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதே நிஃப்டியோட பி ரேஷியோ 21லேருந்து 23 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா மீடியம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது 24லேருந்து 26 வரைக்கும் இருந்துச்சுன்னா நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கலாம் அல்லது லோ ரிட்டர்ன்ஸ் மைனஸ் ரிட்டர்ன்ஸ் கூட கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மார்க்கெட் கீழே இறங்குறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்படுது. இதே 26, 28, 30க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ரேராக தான் அந்த இது போகலாம். அப்படி போணுச்சுன்னா மைனஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஹிஸ்ட்ரி டேட்டாவில் சொல்லுது. இதை இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, கோவிட் டைமில் 26, 27, 28 சம்திங்லாம் நிஃப்டியோட பிஇ ரேஷியோ இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்மளுக்கே தெரியும் எந்த அளவுக்கு மார்க்கெட் கிராஷ் ஆனிச்சு, கீழே விழுந்துச்சு அப்படின்னு. ஸோ ஓவர் வேல்யூடில் இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாக இறங்கினுச்சு. இது எல்லாமே தகவல்கள் அடிப்படையில் சொல்கிறது தான். சரி, நிஃப்டி பிஇ ரேஷியோ என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம், அதோடைய ரேஞ்ச் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அது வந்தால் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத தகவல் அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டோம். இதை வச்சு மட்டுமே நம்ம மார்க்கெட்டை நிஃப்டியை ப்ரிடிக்ட் பண்ணிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. இதை வச்சு மட்டுமே நம்ம முதலீடோ ப்ரிடிக்ட் பண்ணவோ கூடாது. இது கூட மார்க்கெட் சைக்கிளு, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, எக்கனாமிக் க்ரோத்து, கார்பரேட் ஏர்னிங்ஸு, இந்த மாதிரி நிறையா தகவல்கள் எல்லாம் சேர்த்து தான் ஃபண்டமெண்டலாக இருக்கும் பொழுது நீங்கள் செக் பண்ணணும். நிஃப்டி அப்படிங்கிறதுனால நீங்கள் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரி, இவ்வளவு பார்த்துட்டோம். இப்போ நிஃப்டியோடைய பிஇ ரேஷியோ
எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன், இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த டேட்டாவோட நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம், பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதையும். ஸோ ரொம்ப சிம்பிளாக டெய்லி வந்து இந்த பி ரேஷியோ வந்து மாறுபடும். ஸோ பி ரேஷியோ வந்து நீங்கள் டிக்கர் டேப்லேயே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஜீரோதாவுடைய இன்னொரு சப் ப்ராடக்ட் மாதிரி தான் வந்து இந்த டிக்கெட் டேப் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிக்கெட் டேப்லேயே வந்து பாருங்கள் தினமும் அதோட பி ரேஷியோ வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நிஃப்டி அதோட பி ரேஷியோ வந்து 21.79 அந்த ரேஞ்சில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் நெஸ்ட்ரியில் அந்த ரேஞ்ச் இருக்கும்போது என்ன பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிற இந்த தகவல்களோட நீங்கள் ஒப்பிட்டு அதை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், என்ன ஆகுது அப்படிங்கிறத பேப்ரேட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ அந்த வீடியோ. ஸோ நிஃப்டியில் அந்த பி ரேஷியோ வச்சு நம்ம ஸ்டாக்ஸையும் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி எல்லா தகவல்களும் தெரிஞ்சுக்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு உங்களுடைய ஸ்கில்ஸை வளர்த்துக்க எங்களுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் வெறும் 99 ரூபாய்க்கு ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ரோக்ராம் வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே இருக்குது, நீங்கள் கலந்துக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ தேவைப்படும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அவ்வளோ காத்திருக்கோம். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.